வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கன் வெங்காய கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது 1 கிலோ சிக்கனு. இது வெங்காயத்தை பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது 3 தக்காளி மீடியம் சைஸு, இதையும் அரைச்சி வச்சுக்கணும். இது 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூனு தயிர். இது குழம்பு மசாலா தூள் வீட்டில் அரைச்சது. இது ஒரு 25 கிராம் இருக்கும். தேவையான அளவு உப்பு. ஆயில் 4 டீஸ்பூனு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்குவோம். இது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டை பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுக்குவோம். வெங்காயம் அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கணும். வெங்காயம் விழுது 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு இதை போட்டுருவோம் பேஸ்ட். இந்த அளவுக்கு உப்புத்தூள் போட்டுக்குவோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூடு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போடுவோம். இதையும் நல்லா 3 நிமிஷம் வதக்கிக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி போடுறதால நல்லா சுவையாகவும் நிறைய அதிக அளவில் கிரேவியும் நிறையா கிடைக்கும். இப்போ நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் குழம்பு மசாலா தூளை போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட 25 கிராம் இருக்கும். இதுக்கு 1 கிலோவுக்கு 25 கிராமாவது போடணும். இப்போ இந்த தயிரை ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் வதங்கணும். ஏற்கனவே கிரேவிக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு சிக்கனு. இப்போ இதோட நம்ம ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடி போட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக மல்லித்தழையை தூவிக்குவோம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் இது மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.